தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற மதராசி திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்துக்கு ஒரு கம்மியான எதிர்பார்ப்புகள் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஒரு பெரிய ஹைப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறையா பத்திரிகைகள் இருந்து நிறைய இடங்களில் நம்ம பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம். அப்படி கம்மியான ஒரு சைலண்ட்டாக ஒரு படம் வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கா இல்லையா அப்படின்றத சுருக்கமாக இப்போ பார்த்துடலாம். ஸோ மதராசி படத்தோட ஒரு கதை களம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ ரகு இருக்கார். அவர் வந்து எப்படின்னா, அவர் யார் உதவி அப்படின்னாலும் உடனே ஓடி போய் பண்ணுறாள். ஏதாவது சின்னதாக ஏதாவது யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க, ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம அவரை தங்களோட உறவினராக நினச்சி ஓடி போய் உதவி பண்ணுற ஒரு ஆள். அவருக்கு ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்படி போய் உதவி பண்ணுறாருல அதுதான் பிரச்சனையே. எப்படின்னா, எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எந்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு ஆளுக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை அவர் இருக்குது. யார் தடுத்தாலும் என்னன்னாலும் அதை பண்ணிடுவார். அப்படி ஒரு இது இருக்குது. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு ஆள் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டுக்குள்ளே துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு கும்பல் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவரை வந்து நம்ம போலீஸ் வந்து தடுக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ரகசிய ஒரு குழு வந்து அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஸோ இவங்களோட இந்த ஒரு மிஷனில் ஹீரோ ரகு எப்படி உள்ளே வர்றாரு, அவருக்கு உண்மையிலேயே அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்கிறத விட ரொம்ப ஹை எண்டுக்கு போனால், ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் அவர் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான கேள்விகளுக்கு பதிலளிக்கிற ஒரு அழகான கதைக்களமாக தான் இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் உருவாக்கியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய ஒரு ஆளாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் தான் ஃபஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் எஸ்கே இருக்கார். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இவரை பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு தான் இது வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்க போதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேர்ட்ட இருந்தது. எஸ்கே வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் இருக்கார். ஸோ இவருக்கு அது அடுத்த ஸ்டெப்பாக இருக்குன்ற பட்சத்தில் ஏஆர் முருகதாஸுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய நெக்ஸ்ட் ஓப்பனிங்காக இருக்க போதுன்னு எல்லார்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம ரசிக்கக்கூடிய, இன்னும் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய நிறையா படங்களை கொடுத்த ஒரு ஆள் சமீபத்தில் ஒரு நிறைய சர்க்கிள்களை சந்திச்சிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஹிந்திக்கெலாம் போயிட்டு வந்தார், நிறைய இடங்களுக்கு போயிட்டு இப்போ திருப்பி தமிழுக்கு வரும்போது அங்கேயும் தோல்விகளை சந்திச்சுட்டு திருப்பி தமிழுக்கு வர்றாரு. ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. அதுலேயும் ட்ரெய்லராக இருக்கட்டும் இல்லை டீசராக இருக்கட்டும், மொத்தமாக ஓவராலாக இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் பிரச்சனை இருக்கிற ஒரு ஆள் தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு கஜினி படத்தோட ஃபீல் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு எஃபெக்டோட வந்த படம். உண்மையிலேயே அந்த கஜினியோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு தெரியல. ஆனால் அவரோட ஜெனரலில் அவர் திருப்பியும் ஒரு ரேஸில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரா அப்படின்றத பார்க்குறதுக்காகவே இந்த படத்து மேலே அவருக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு அவர் தான் ரைட்டர். ஸோ ரைட்டராக எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ ரகு கேரக்டரை ரொம்பவே நல்லா கொண்டு வந்திருக்காரு, எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேரக்டருக்கு அப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கான ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, சில இந்த மாதிரியான விஷயங்களில் சில ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து ரொம்ப கிளிஷேவாக ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆனால் இதில் அவர் நார்மலான கதையாக இருந்தாலுமே கூட அதை அழகாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற விதத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரகு கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்கை அந்த கேரக்டரையுமே ரொம்ப அழகாக திரையிலையும் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனை அதில் அழகாக பொருத்தி ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற கேரக்டர்ஸையுமே எந்த கேரக்டரும் வந்து தேவையில்லாத ஒரு கேரக்டராக தெரியாமல் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுத்து எல்லாருக்குமான முக்கியத்துவத்தை திரையில் காட்டி ரொம்ப அழகாகவே வந்து அன்ஃபோல்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றத நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்வியஸாக இது ஒரு கமர்ஷியல் படம் தான். அதனால் சில விஷயங்களை சில குறைகளை நம்ம வந்து ஈஸியாக நகர்த்திடலாம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து விறுவிறுன்னு போயிட்டே இருந்தாலும் செகண்ட் ஆஃபில் ஒரு திரைக்கதை ரீதியாக கொஞ்சம் சலிப்பு தட்டுறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அது ரொம்ப பெரிய குறையாக இல்லைனாலும் ஒரு நார்மலான நம்ம பார்த்து ரசித்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படத்துக்கான எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமை இருந்தால் செகண்ட் ஹாஃபையும் நம்ம ரொம்பவே அழகாக கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம வர்ற ஒரு பெரிய டேரக்டர்ஸோட படம், பெரிய ஹீரோ படமாக இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி தான் இப்போதைக்கு இருக்கோம். ஸோ அதோட அந்த விஷயங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த படத்தை போய் பார்க்குறது கண்டிப்பாக ஒரு ஓகே நல்ல படம் தான் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கும் வகையில் தான் எழுத்து ரீதியாகவும் சரி டைரக்ஷன் ரீதியாகவும் சரி அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக வந்து ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவர் விட்ட இடத்த அவரோட எக்ஸாக்ட் அந்த உயரத்தை அவர் பிடிக்கல அப்படின்னா கூட அவர் இந்த கமர்ஷியல் ரேஸில் ஒரு பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு சொல்லலாம். அவர் நம்ம நல்லாவே கொடுத்துருக்காரு. நல்ல கமர்ஷியல் பேக்காக எந்த ஒரு பெரிய ஹோல்ஸும் இல்லாமல் நம்ம பார்த்து முடிச்சோன்னா என்னடா படம் இது அப்படின்லாம் ஒரு பெரிய தாட்ஸ் இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஒரு கமர்ஷியல் பேக்கை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக ஆப்வியஸாக நம்ம பேச வேண்டிய முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ எஸ்கே. அவர் துப்பாக்கியை கையில் வாங்கினதுக்கப்புறம் முதல் படம் இது. அவர் அமரனில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் நம்மளை காட்டி நம்ம எல்லாரையும் பிரமிக்க வச்ச ஒரு ஆள். ஸோ அவரோட அடுத்த படமாக இந்த துப்பாக்கியும் கையில் வாங்கிட்டு ஒரு சூப்பரான ஒரு படமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இந்த படத்தில் ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ரொம்ப அழகாக சூப்பராக தெரிகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டரில் லுக் வைஸாக அவருக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரிலன்னா கூட லுக் வைஸாக ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவராக ஒரு அப்கிரேடிங்காக இல்லை யூனிக்காக எதுவும் தெரில அப்படின்னாலுமே கூட டேரக்டர் எழுதியிருக்கிற அந்த ரகுன்ற கேரக்டருக்கு பொருந்தி போக அவர் நடிப்பில் ஒரு முயற்சி பண்ணியிருப்பார்ல. அவரோட மேனரிசமாக இருந்தாலும் சரி, அவரோட டைலாக்ஸாக இருந்தாலும் சரி, அதை அவர் எப்படி திரையில் காட்டுறாரு அப்படின்றதுல அவரோட மெனக்கெடுதல் ரொம்ப நல்லாவே தெரியுது. அது அந்த கேரக்டராக அவர் ஸ்க்ரீனில் தெரிகிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு அப்பாவி கேரக்டராக அழுகிறதுலேருந்து சிரிக்கிறதுலேருந்து நிறைய பேருக்கு ஓடி போய் அழுது ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து வேறு யாருக்காவது ஒன்றா இவர் தேம்பி அழுதுட்டுருப்பார். ஸோ அவங்கள காப்பதுமோ அப்போ அழுகிறதுலேருந்து இல்லை ஒரு கட்டத்தில் வந்து அவர் ரொம்ப வெறியாகி அவரோட அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு உச்சத்துக்கு போய் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம், கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி திருப்பிட்டு ஒரு டிக் ஒன்று கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப பிரமாதமாக எஸ்கே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்ஷன் சீக்வன்ஸில் எஸ்கே வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதில் நிறையா இடங்களில் நிறையா ரொம்ப என்னதான் ஃபிசிக்ஸுக்கு அப்பாற்பட்ட ஃபைட் சீக்வன்ஸாக இருந்தாலுமே கூட இது கமர்ஷியல் படம் தான் இல்லையா. ஸோ அந்த ஃபைட்ஸ் எல்லாம் சில இடங்களில் ரசிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் சில இடங்களில் அவர் ரொம்ப மாஸாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் அந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய அடுத்த முக்கியமான ஆக்டர்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிஜு மேனன் இருக்கார். முக்கியமாக நம்ம பிஜு மேனன் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ருக்மிணி இருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லனை வந்து வித்யூ ஜமால் பண்ணியிருக்காரு. வித்யூ ஜமாலோட சேர்ந்து இன்னொரு ஆள் பண்ணியிருக்காங்க. அவர் யாருன்னா ஷபீர் பண்ணியிருக்காரு. நம்ம ரசித்த 2 வில்லன்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச மற்ற ஆக்டர்ஸ், இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் ஒரு பெரிய பட்டாளமே அணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பிஜு மேனனுக்கு அவரோட முழு நடிப்பை வெளிக்காட்டுறதுக்கான சீன்கள் இந்த படத்தில் பெருசாக இல்லைன்னா கூட கதை கேட்குற அந்த கதாபாத்திரம் கேட்குற நடிப்பை ரொம்பவே அழகாக சப்டிலாக அவர் பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ருக்மிணி பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ருக்மிணி தமிழில் இந்த படம் தான் அவர் நிறைய படம் பண்ணிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு படமாக இது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் ரொம்பவே அழகாக ரொம்ப சூப்பராக அதில் நடித்து முடிச்சிருக்காங்க. இன்னும் அடுத்து ரொம்ப நாளைக்கு தமிழ் ரசிகர்கள் மனசில் ஒரு வட்டம் அடிப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வில்லன் வித்யூத் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் இருந்து படம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துடுவார். ரொம்ப சூப்பராக இருப்பார். எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ்லையுமே ரொம்ப பக்காவாக பண்ணியிருப்பார். செகண்ட் ஹாஃபில் ஒரு புஷ்அப் சீன் ஒன்று வரும். அதிலலாம் மாஸாக இருப்பார். ஸோ அவருக்கான அந்த வில்லனிசத்தோட அந்த 2வது வில்லன் ஷபீர் இருக்கார்ல, அவரோட சேர்ந்து ஒரு வில்லன் காம்போவாக ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் சரி, இல்லை வெறுமனே ஃப்ளெக்ஸ் பண்ணுற சீக்வன்ஸும் சரி, அவங்களுக்குன்னு அந்த தீம் மியூசிக்லாம் போட்டு ஒரு மாஸ் காட்டுவாங்கல்ல, அதுவும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் பொருந்தி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒளிப்பதிவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுதீப் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அந்த இசை வெளியீட்டு விழாலேயே சொல்லியிருப்பாங்க, சினிமாட்டோகிராஃபர் வந்து நிறைய ரிஸ்க்லாம் எடுத்து ஹைட்ஸுக்கெலாம் போய் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒர்க் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் கேமரா ஒர்க்ஸ் வந்து அவரோட உண்மையான திறமை வெளிப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். சில இடங்களில் தான் அதுக்கும் அவருக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. அந்த ஃபைட் சீக்வன்ஸில் சில லவ் சீன்ஸில், அதில் கிளைமேக்ஸில் ஹார்பரில் ஒரு சீன் வரும். அது எல்லாத்துலேயுமே வந்து கேமரா ஒர்க்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக முக்கியமான ஆள் இந்த படத்துக்குன்னு இல்லை, இப்போது வர்ற எல்லா படங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஆளாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மியூசிக் டைரக்டர் அனிருத் தான் இருக்கார். ஸோ அவரோட மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு அதுவும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுற ஒரு இதாக அவர் மாற்றிருக்காரு. ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஹீரோக்கானதாக இருக்கட்டும் சரி, வில்லனுக்கானதும் சரி, இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கு. ஆனால் பாடல்களும் நல்லாயிருக்கு. ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, மியூசிக்கும் சரி, ஓவராலாக பார்த்தோம்னா நான் அனிருத்தோட 100% இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தாட் இருக்கும். ஏன்னா ஒரு படம் நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் அவரோட பாட்டு சில சீன்களோட சேர்ந்து சில பாட்டு வந்து நம்மளோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட பாடல்களோ இல்லை மியூசிக்கோ வந்து இந்த படத்தில் இல்லையோ அப்படின்ற ஒரு தாட். இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அந்த மதராசி தீம் வரும்போதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் மொத்தமாக வெளில வந்து பார்க்கும்போது ஓகேயான இதாக தானே இருக்குது, அனிருத்தோட வைப் இல்லையன்ற ஒரு தாட் வர்றதை தவிர்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மதராசி திரைப்படம் வந்து எப்படி சிவகார்த்திகேயனுக்கு அமரன் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அமைஞ்சு அவரோட ரொம்ப பெரிய லெவலுக்கு போனாரோ, அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப்பாக இல்லை அப்படின்னா கூட டைரக்டர் ஏஆர் முருகதாஸுக்கு வந்து இது 100% ஒரு கம்பேக்காக இல்லைன்னா கூட ஒரு கமர்ஷியலான ஒரு ஓகேவான படமாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம போய் தியேட்டரில் அந்த ஒரு ஸ்லோவான ஒரு கமர்ஷியல் ஒரு பில்டப் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ், ஒரு ஃபியூ லாஃப்ஸ், அதுக்காக நம்ம இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.